ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். எத்தனை பேர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தெரில. பட் ஆனால் இதை வந்து கன்வே பண்ணலாம், பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே பேபிஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த ஏஜில் குழந்தைங்க இருந்தால் கூட ஷேர் பண்ணி விடுங்க. நேற்று என்னோடய குழந்தைக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் அது. அதனால தான் இதை வந்து நான் ஷேர் பண்ணால் நிறையா பேர்த்துக்கு இது ஒரு அவேர்னஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன். நார்மலாக என் பொண்ணு விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு குட்டியான ஒரு பால், நம்ம ஈவலை இந்த காலில் கட்டுறோம் பார்த்தீங்களா, அது வந்து எங்கேயோ வந்து கலண்டிருக்கு. ஸோ அந்த பால் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நிறையா பேர்த்துக்கு அது தெரியும். குட்டியான ஒரு பால் தான், உருண்டை சைஸில். அதை வச்சு விளையாடிட்டு இருக்கா. இது வரைக்கும் அவள் வந்து எதையுமே எடுத்து வாயிலையோ மூக்கிலையோ அப்படி போட்டதே கிடையாது. விளையாடிட்டு இருந்தவன் மூக்கில் எடுத்து லைட்டாக போட்டிருக்காளா இல்லை எப்படின்னு அந்த ஒரு வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு 5 மினிட்ஸ் நான் இந்த சைடு போன கேப்பில் அவள் வந்து மூக்கில் போட்டிருக்கா. ஸோ மூக்கில் வந்து அது ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. அவளுக்கு எடுக்கவும் தெரியல, பாவம் அவளுக்கு வலி, பயங்கர வலி. ஸோ அதுக்கப்புறம் நான் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சது, மூக்கை நம்ம தொட்டு பார்த்த உடனேவே நமக்கு தெரியும் இல்லையா, பல்ஜ் ஆகிடுந்தது, ஒரு மாதிரி வீக்கம் இருந்தது, லைட்டாக ஏதோ உள்ளே போன மாதிரி இருந்தது. அப்போது நான் என்ன யோசிச்சேன்னா, சரி ஹாஸ்பிட்டலுக்கு இமீடியட்டாக எடுத்துகிட்டு போயிடலாம், நம்ம உள்ளே தள்ளிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ் இருந்தது. இன்னொன்று என்ன யோசிச்சேன்னா, சரி மேலேருந்து கீழே தள்ளி பார்க்கலாம், கீழேருந்து நம்ம தள்ளினா உள்ளே நம்ம கையை விட்டோம்னா உள்ளே மூக்குக்குள்ளே போகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ மேலேருந்து இப்படி நான் தடவி தள்ளி பார்த்தேன். ஸோ வந்து அது ஈஸியாக வந்துருச்சு ஓரளவுக்கு. தேங்க்ஃபுல்லி வந்து எதுவும் இதாகலை, வெளியில் அது நாங்கள் எடுத்துட்டோம். பட் இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். உங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி குட்டியான பொருட்கள் வச்சு விளையாடுறாங்கன்னா பாருங்கள். மேக்ஸிமம் அந்த குட்டியான பொருட்களை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 3 to 4 இயர்ஸ், மேபி 5 to 6 இயர்ஸ் வரைக்கும் கூட நம்ம வந்து இப்படி கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்தால் கண்டிப்பாக என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.